வெப் சீரிஸ் பார்க்குற ஃபேன்ஸாக நீங்கள் சும்மா இந்த வீடியோ பார்த்துருங்க. என்னன்னா இப்போ மூவிஸை தாண்டி நிறைய பேத்துக்கு வந்து இந்த வெப் சீரிஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா கொரியன் சீரிஸாக இருக்கட்டும், சைனீஸ் சீரிஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம தமிழில் வரக்கூடிய வெப் சீரிஸ்க்குமே ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆன எல்லா சீரிஸுமே ஒரு பெரிய அளவுக்கு ஹிட்மே கொடுத்துருக்கு. இப்போ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுழல் 2 வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட இரட்டை இயக்குனர்களான புஷ்கர் காயத்ரியோட எழுத்துல உருவான சுழல் வெப் சீரிஸ் வந்து 2023ல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்குமே மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. இப்போ அடுத்ததா இந்த சீரிஸோட சீசன் 2, அதாவது சுழல் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுல வந்து 8 எபிசோட்ஸ் வந்து இருக்கான். அது மட்டும் இல்லாம கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் வந்து இதுல மெயின் லீடாவுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன், மோனிஷா, அபிராமி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுல நடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நடிகை மஞ்சுமா மோகன், நடிகர் கயல் சந்திரனுமே வந்து கேமியோ ரோலுமே வந்து பண்ணியிருக்காங்களாங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து வர பிப்ரவரி 28ஆம் தேதி பிரைம் ஓடிடியில தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை தாண்டி வேர்ல்டு வைடா 240க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த சீரிஸை ரிலீஸ் பண்றாங்களாம். ஸோ இதோட ட்ரைலர் கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ட்ரைலர் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் ஜேர்னர்ல வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சீரிஸ் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த அளவுக்கு கதிரோட கேரக்டரா இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டரா இருக்கட்டும், அந்த ட்ரைலர் ஃபுல்லாவே வந்து ஹைப் ஏத்துற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதனாலே கண்டிப்பா இந்த சுழல் 2 வெப் சீரிஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது அந்த ட்ரைலர் பார்த்தாவே வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் பத்தி டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காளிப்பட்டணம் அப்படின்ற ஒரு கற்பனையான கிராமத்துல ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அஷ்டகாளி திருவிழாவோட பின்புலத்துல தான் வந்து இந்த ஸ்டோரிஸ் வந்து எடுத்திருக்காங்களாம். காளிப்பட்டணம் அப்படின்ற கற்பனை கிராமத்துல ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அஷ்டகாளி திருவிழாவோட பின்புலத்துல தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்கான். அந்த கிராமத்தோட மூத்த வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான லால் அப்படின்றவர் வந்து மர்மமான முறையில ரொம்ப கொடூரமா வந்து கொலை செய்யப்படுறாரு. அந்த சம்பவம் அந்த கிராம மக்களையும் சரி, கிராமத்தையுமே தலைகீழா வந்து புரட்டி போட்டுருது. மர்மங்கள் நிறைந்த இந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறவர் தான் வந்து நம்ம கதிர். ஸோ இதுல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட பங்கு எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாம நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டர் பாக்குறதுக்காகவே நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செலக்ட் பண்ற எல்லா படங்களா இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப யூனிக்கான கேரக்டரா தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இந்த சுழல் 2ல வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ட்ரைலர்லயே தெரியுது. ஸோ நீங்க இந்த ட்ரைலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரைலர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் வெப் சீரிஸ் எது அப்படின்றதையும் மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.